السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين وسلم تسليما كثيرا إلى يوم الدين. أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலாவின் அருளால் இந்த பள்ளிவாசலில் நடைபெற்று வரக்கூடிய அகீதா வகுப்பின் சஹாபாக்கள் பற்றிய அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர்களின் நம்பிக்கை கோட்பாடு சம்பந்தமாக தொடராக பார்த்து வருகிறோம். அதில் சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட அந்த 10 சஹாபாக்கள் பற்றி நாம் பார்த்தோம். அதில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமாக நாம் அறிய வேண்டிய அவர்களுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட முக்கியமான விடயங்களை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே சென்ற வகுப்பிலே ஹிஜ்ரத்தின் போது அவர்கள் எப்படி பங்களிப்பு செய்தார்கள், அவர்களுடைய அந்த தியாகம், நபி அவர்கள் மீது உண்டான அவர்களுடைய அந்த அக்கறை, ஆசை எப்படி இருந்தது என்பது சம்பந்தமாக சென்ற வகுப்பிலே நாம் பார்த்தோம். அதே போன்றுதான் இன்னும் சில விடயங்களை நாம் அறிய வேண்டியிருக்கிறது. அதில் ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும், எல்லா கட்டத்திலும், பிரயாணத்தில் கூட, யுத்தங்களில் கூட எப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நெருக்கமாக இருப்பார்கள், பிரிய மாட்டார்கள். அவர்களின் சிறந்த ஒரு ஆலோசகராக இருப்பார்கள். பிரச்சனைகளின் போது முன்னின்று நபிக்கு துணை செய்கின்ற, ஆலோசனை வழங்குகின்ற ஒருவராக இருப்பார்கள் என்பதை அவர்களுடைய வாழ்க்கை கட்டங்கள்ல நாம் பார்க்க முடிகிறது. பத்ர் யுத்தத்துல பார்க்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பத்ர் யுத்தம் நடைபெறுகிற அந்த இரவு, அதாவது நாளை மறுநாள் அன்று இரவு கழிந்து அடுத்த நாள் யுத்தம் நடைபெற இருக்கிற அந்த கட்டத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவு 17வது இரவு வணக்கத்திலேயே இருந்தார்கள். அப்ப கடுமையாக அல்லாஹ்வை இறங்கினார்கள், கையேந்தி நீண்ட நேரம் துஆ கேட்டார்கள். யா அல்லாஹ், இந்த கூட்டத்தை நீ அழித்து விடாதே, இந்த சிறிய கூட்டம் அழிந்தால் இதற்கு பின்னால உன்னை வணங்குற யாரும் இந்த பூமியில் இருக்க மாட்டார்கள். உன்னை ஒருமைப்படுத்துகிற, ஏகத்துவப்படுத்துகிற ஒரு கூட்டம் இப்போது இந்த பூமியில் நபியாகிய நானும் இந்த சிறு கூட்டமும் தான் இருக்கிறார்கள். இவர்களும் அழிந்தால் இப்போது யாரும் இல்லை, காப்பாற்றி விடு என்று அதிகமாக அல்லாஹ்விடம் சொல்லி துஆ கேட்டார்கள். அந்த அழுகை, அந்த இறைஞ்சுதல், அந்த நபியின் நீண்ட துஆ, இதை பார்த்து முதலாக ஓடி போய் இறக்கப்பட்டு ஓடி போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்துல நின்று யா ரசூலல்லாஹ் சொன்ன சஹாபி, அல்லாஹ்வின் தூதரே, கஃபாக முனாஷததுக லிரப்பிக, உங்கள் இறைவனை நீங்கள் கூப்பிட்டு மன்றாடியது போதும், நிச்சயம் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உதவி செய்வான். அப்ப அந்த அளவுக்கு நபி துஆ கேட்டிருக்காங்க. அதை பார்த்து கொண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களால அந்த நபியின் மன்றாட்டத்தை பார்த்து சகித்துக் கொள்ள முடியல. மனிதனே இப்படி ஓடி போய் போதும் என்று நிறுத்தினால் அப்ப அந்த அல்லாஹ் எப்படி அந்த துஆவை ஏற்றுக்கொண்டிருப்பான்? அப்ப அது யார்? அந்த அபூபக்கர் தான் ஓடி போய் நின்றான். அப்ப பாருங்கள், எந்தெந்த ஆபத்தான கட்டம், முக்கியமான கட்டமோ அந்த இடத்துல எல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு நபிக்கு துணையாக இருப்பார்கள் என்பதை இந்த சம்பவம் நமக்கு சொல்கிறது. ஆறுதல் செல்கிற ஒருவராக இருப்பார். அதே போல நபிக்கு ஒரு சிறிதும், ஒரு எறும்பும் கடித்து விடக்கூடாது.
எந்த ஒரு தீங்கும் ஏற்பட்டு விடக்கூடாது என்கிறதுல கவனமா இருப்பாங்க. சஹீஹ் புகாரில ஒரு சம்பவம் இடம்பெறும், அருமையான சம்பவம். அதுவும் பார்த்தால் ஒரு பிரயாணத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்களோட அந்த சிறு வயது இளம் வயது காரணமாக சில சின்ன சின்ன தவறுகள் என்றால் மார்க்க அடிப்படையிலான தவறுகள் அல்ல, பிழைகள், ஞாபகம் மறதி, சிறுபிள்ளைத்தனமாக செய்கிற சில காரியங்கள், கவன ஈனம், இது ஆயிஷா நாயகி அவங்கள்ட்ட இருக்கத்தானே செய்யும். நபி அவங்க பிரியும் போதே 18 வயசுதான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹி மரணிக்கிற போது அவங்களோட வயது 18 வயது. அப்படின்னா இன்றைக்கு வாழ்க்கையை தொடங்குற வயது. அவங்க அன்றே அந்த வயதிலே வாழ்க்கையை இழந்தார்கள். மோமின்களின் துணைவியர், மோமின்களின் உம்மஹாத், தாய்மார்கள் என்கிற வகையில அவங்க அதற்கு பின்னால திருமணம் முடிப்பதும் ஹராம். அந்த யுத்தத்துல அவங்க பிரயாணத்துல தன்னுடைய மாலையை தொலைத்து விட்டார். அணிந்திருந்த மாலை தொலைந்து போய்விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, மாலையை காணல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியில விளங்குது அது ஒரு பெருமதியானதாக இருந்திருக்க வேண்டும். என்ன செய்வது, தேடி பார்ப்போம். சஹாபாக்களும் பிரயாணத்துல, அப்ப இங்கே தங்குவோம், காலையில தேடி பார்த்து அது கிடைத்தால் பார்ப்போம் என்று எல்லாரும் தங்கினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களோட கூடாரத்துக்குள்ள, ஆயிஷா அவர்கள் கூடாரத்தில் இருக்காங்க, நபி அவங்க கூடாரத்துல தங்கி இருக்கிறாங்க. இப்ப பிரச்சனை என்ன, தண்ணி இல்லை, குடிக்கையும் இல்லை, ஏனைய தேவைகளுக்கும் தண்ணி இல்லை, தங்கின இடமும் தண்ணி இல்லாத இடம். சஹாபாக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சிலாக்கள் அபூபக்கர் அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க, பாத்தீங்களா ஆயிஷா செய்த வேலையை, எந்த இடத்துல மாலையை காணப்பட்டு நபியவங்களையும் சிரமத்துக்குள்ளாக்கி சஹாபாக்களையும் அல்லாஹ்வின் தூதருடைய தோழர்களையும் சிரமத்துக்குள்ளாக்கி விட்டா என்று ஒரு குறையாக பேசினார். சரிதானே? இப்ப அபூபக்கர் அவங்களுக்கு ரோஷம் வந்துச்சு. நேரடியாக நபி அவங்க தங்கியிருந்த அந்த கூடாரத்துக்கு போனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயனுடைய மடியிலே தலையை வைத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். இப்ப போய் ஆயிஷா, என்ன வேலையை பார்த்தீங்க? அல்லாஹ்வின் தூதரையும் சஹாபாக்களையும் தண்ணி இல்லாத இடத்துல நீ தடுத்து விட்டாய் என்று ஆயிஷா நாய் சொல்றாங்க. என்னெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் பேசினார்கள். அதுதான் அந்த தகவலை சொல்லும் போது, ஒரு சம்பவத்தை, ஒரு செய்தியை சொல்லும் போது விவரமா சொல்ல வேண்டியதை விவரமா சொல்லணும், தேவையில்லாததை விவரமா சொல்லக்கூடாது. அந்த செய்தியை சொல்றதுல ஒரு நாகரிகத்தை பாருங்க. ஆயிஷா நாய் அந்த இடத்துல சொல்றாங்க, ஏன் சிரிப்பாங்க போல இன்னும். அது ஹதீஸ்ல பொதுமக்களுக்கு தேவையில்லை, அது வாப்பாதானே, மகளுக்கு கண்டிக்கலாம், ஏசலாம். எதையெல்லாம் எனக்கு ஏச வேண்டுமோ அதையெல்லாம் ஏசினார்கள் என்கிறாங்க. என்ன ஏசினாங்க சொல்லல, அதான் நாகரீகம். சில விஷயங்கள் தேவையில்லை. அந்த ஆத்திரம் யாருக்காகப்பட்ட ஆத்திரம்? நபிக்காகப்பட்ட ஆத்திரம், மக்களுக்காகப்பட்ட கோபம். சொந்த மகள், தான் பெற்று வளர்த்த மகள் ஏசுவதற்கு உரிமை இருக்கிறது, ஏசிருப்பாங்க. அது காணாததுக்கு என்னுடைய இடுப்புல குத்தினாங்கிறார், இடிச்சாங்க. இப்படியான ஒரு இடத்துல மக்களை எல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டி போட்டீங்களே, எனக்கு ரொம்ப வலிச்சிச்சு. அல்லாஹ்வின் தூதர் மடியில் இருக்கிறார்கள், உறங்குகிறார்கள், தூக்கத்தை கலைக்க கூடாது என்பதற்காக தாங்கிக் கொண்டு அசையாது இருந்து கொண்டேன் சொல்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த இடத்துலதான் அபூபக்கர் அவங்களுக்கு, அவங்களோட குடும்பத்துக்கு ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்விடத்தில் இருந்த பெருமதி,
அந்தஸ்து, மிகப்பெரிய ஒரு சட்டம், ஒரு வசனம், ஒரு சலுகை அந்த ஆயிஷா ரலியல்லாஹு மூலமா தான் இந்த உம்மத்துக்கு கிடைக்குது. அப்பதான் தயம்மத்துடைய சட்டமும் சலுகையும் குர்ஆனில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களுக்கு அருள பெற்றது. தங்கனத்தினாடி தயம்மம், தண்ணி இல்லாட்டி தொழணுமா, தயமம் செய்துட்டு தொழுங்க. அந்த சலுகை அந்த நேரத்துல அருள பெற்றது. அப்ப உசைத் இப்னு ஹுதைர் அபூபக்கர் அவங்களோட ஓடி வந்து சொன்னாங்க, அபூபக்கர் அவங்களே, இதுவும் ஒரு பரக்கத்து, உங்களோட குடும்பத்தால இந்த உம்மத்துக்கு கிடைக்கிற பரக்கத்துக்கள்ல இதுவும் ஒரு பரக்கத்து. அப்படி என்ன, இந்த நீங்க உங்களோட குடும்பத்தால இந்த மார்க்கத்துக்கும் இஸ்லாத்துக்கும் பரக்கத்தை தான். அதில் ஒன்று இதுவும் தயம்மம் என்கிற சலுகை இந்த உம்மத்துக்கு கிடைத்து விட்டது. புகழ்ந்தாங்க, வாழ்த்துனாங்க அபூபக்கர் அவங்க. மறுநாள் காலையில ஒட்டகத்தை, ஆயிஷா நாய் ஏறி வந்த ஒட்டகத்தை எழுப்பி போறதுக்கு ரெடியான ஒட்டகம் தூங்குன அந்த அதன் வயிற்றடியில அந்த மாலை கிடக்கு. மாலையும் கிடைச்சி மார்க்கத்துல தயமம் சலுகையும் கிடைத்து இரண்டையும் பெற்றுக்கொண்டு பிரயாணத்தை தொடர்ந்தார்கள். இப்படி அபூபக்கர் அவனுடைய வாழ்க்கையை பார்க்கிற போது இஸ்லாத்துக்கும் நபியவங்களுக்கும் எல்லா கட்டத்திலும் அவங்களால பரக்கத்தும் தியாகமும் ஒத்துழைப்பும் அல்லாஹ்விடம் அவர்களுக்கு இருக்கிற அந்த அந்தஸ்தும் பெருமதியும் இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு எடுத்து காட்டிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹ் புகாரில் இடம்பெற்றுள்ள ஹதீஸ், ஒரு முறை உஹது மலையில ஏறினாங்க. உஹது மலையை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஹாதா ஜபல், இது ஒரு மலை, யுஹிப்புனா வ நுஹிப்புஹு, அது எம்மை விரும்புகிறது, நாம் அதை விரும்புகிறோம். அது எம்மை நேசிக்கிறது, நாம் அதை நேசிக்கிறோம். அது எப்படியான நேசம், அது எப்படி உணரும், வெளிப்படுத்தும், அது நபிக்கும் அல்லாஹ்வுக்கும் தான் தெரியும். சில விஷயங்களை அறிய முடியாமல், தெரிய முடியாமல், புரிய முடியாமல் அல்லாஹ் ஒரு திரையை வைத்திருக்கிறான். எல்லாம் அறிந்தால் பிரச்சனை, நமக்கு தெரியாது அவை எப்படி உணரும், வெளிப்படுத்தும் தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாம் நம்புறோம். அந்த மலை அது ஒரு அதிசய மலை, நம்மளை விரும்புவது, நாமும் அதை விரும்புகிறோம். ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர், உஸ்மான், இந்த 3 பேரும் அந்த மலையில ஏறினாங்களா. மலை அசைகிறது, உசும்புது, பூமி அதிர்வது போன்ற ஒரு அதிர்வு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய காலால் அந்த மலையில அடிச்சு சொன்னாங்களா, உஸ்புதியா உஹத், உஹுதே அமைதி பெறு, அமைதியாக இரு. உன்மேல் இருப்பது, உன்மேல் ஏறி இருப்பது, வைன்னமா அலைக்கி நபியும், ஒரு நபி, சித்தீக், ஒரு சித்தீக், ஷஹீதான், 2 ஷஹீதுகள். உண்மையில் இருப்பது ஒரு நபியும் சித்தீக்கும், 2 ஷஹீதுகள். நபி, சித்தீக் அபூபக்கர், ஷஹீதான் உமர், உஸ்மான். இவங்க 4 பேரும் நபியும் 3 தோழர்களும் எப்போதும் எங்கும் ஒன்றாகவே இருப்பார்கள் என்பதற்கு இது ஆதாரம். உலமாக்கள் சொல்றாங்க, இந்த புனித 4 என்மேல் ஏறினார்களே என்று அந்த உஹது மலை துளும்பி இருக்கிறது. அல்லாஹ்வின் கட்டளை, அல்லாஹ் வெளிப்படுத்தினான் அவர்களின் பெருமதியை அந்த இடத்திலே என்று உலமாக்கள் சுட்டி காட்டுறார். இதற்கு மேலானதான் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த தாத்து ஸலாஸில் என்கிற அந்த யுத்தத்தின் போது அதற்கு தளபதியாக அம்ர் இப்னு ஆஸ் அவங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிச்சார். அம்ர் இப்னு ஆஸ் பிற்பட்ட காலத்துல இஸ்லாத்துக்கு வந்தார். அபூபக்கர் அவங்களுக்கும் அம்ர் இப்னு ஆஸுக்கும் ரொம்ப தூரம். அம்ர் இப்னு ஆஸ் பார்த்தாங்க, இஸ்லாத்துக்கு வந்த புதுசிலேயே என்ன யுத்தத்துக்கு தளபதியாக ஆக்கிட்டாங்க நபி அவங்க. அப்ப நான் ஒரு பெரிய இடத்துல, அந்தஸ்துல நபி அவங்களோட உள்ளத்துல இருக்கிறேன் என்று அவங்களோட மனசுல வருது. நபி அவங்க தனிமையில இருக்கக்குள்ள போய் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், மன் அஹப்புன் நாஸி இலைக்,
உங்களுக்கு ரொம்ப பிரியமான அன்புள்ள விருப்பத்துக்குரிய பாசத்துக்குரியவர் யார்? இவங்க என்ன நினைச்சு கேட்டிருப்பாங்க, இப்பதான் நான் இஸ்லாத்துக்கு புதுசு, என்ன தளபதி அவர் ஆக்கிட்டாங்க, நான் நபி அவங்களுக்கு ரொம்ப விருப்பமானாலோ என்று நினைத்திருக்கலாம். எனவேதான் கேட்டாங்க. அந்த யுத்தத்துக்கு பிறகு, அந்த யுத்தத்துக்கு நியமிக்கப்பட்டதுக்கு பின்னால், தளபதியாக நியமிக்கப்பட்டதன் பின்னால் சுசுவாசல சொன்னாங்க, அபூபக்கர் எனக்கு ரொம்ப பிரியமானவர் அபூபக்கர். அப்பதான் கேட்டாங்க, அடுத்து 2வது இடம் எனக்கோ? திரும்ப கேட்டாங்க, சும்மமன் சொன்னாங்க. அதாவது முதலாவது சொன்னாங்க ஆயிஷா. முதலாவது சொன்னாங்க உங்களுக்கு பிரியமானவர் யார்? ஆயிஷா. அமருல்லா சொன்னாங்க அது பெண்கள், அது மனைவியை நேசிக்கத்தான் வேண்டும். ஒமினர் ரிஜால், ஆண்களில் சொன்னாங்க அபூஹா, அந்த ஆயிஷாவின் பாப்பா. யார்? அபூபக்கர். அடுத்து யார் என்று கேட்டாங்க, உமர் என்றாங்க. அடுத்து யார்? இன்னும் சிலரை சொன்னார்கள், அவங்களோட பேர் வரல. அப்புறம் அவங்களோட பேர் வரல. இது என்னத்தை காட்டுது என்றால், அவங்க அவங்களோட மனசிலேயும் அவங்களோட அன்புக்கும் மிகவும் பாத்திரமானவங்க. அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக அபூபக்கர் அவங்களோட குடும்பம் தான் என்கிறது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கு. ஆனா உலமாக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருவருடனும் பழகுற விதத்தில் அவங்க நினைப்பாங்களாம், நான் தான் நபி அவங்களுக்கு ரொம்ப விருப்பம். அதையும் நம்மளால இல்லாது, அது ஒரு நபியால மாத்திரம்தான். நாம எவ்வளவுதான் பழகினாலும் வித்தியாசம் விளங்கும். நம்மட இடம் என்னண்டு நபியவங்க சஹாபாக்களோட பழகுவாங்களாம், ஒவ்வொருவரும் நினைப்பார்கள் நான் தான் அவங்களுக்கு நெருக்கமானவர், பிரியமானவர். அது ஒரு நபிக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற தனிச்சிறம். அதே போல நபி அவங்களோட இறுதி கட்டத்துல விசேஷமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இறுதி வாழ்நாளை முடிக்கிற அந்த காலகட்டத்துல சில சம்பவங்கள் நடக்குது. அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அபூபக்கர் அவங்க மட்டும்தான் சஹாபாக்கள்ல அது இதைத்தான் சொல்கிறார்கள், அவர்கள் சொல்லும் அந்த வார்த்தையின் பின்புலம் இதுதான், விளக்கம் இதுதான் என்று அபூபக்கர் அவங்களுக்கு மாத்திரம்தான் விளங்கிச்சான். எனவே தான் சொல்ற, நபியை பற்றியும் நபியின் நடவடிக்கைகள் பற்றியும் நபியினுடைய வார்த்தை பிரயோகங்கள் பற்றியும் மிகவும் அறிந்தவர் அபூபக்கர் அவங்கதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிப்பதற்கு சில தினங்களுக்கு முன்னால உஹுதுக்கு போய் அங்க ஷஹீதாக்கப்பட்ட சஹாபாக்களுக்கு அவங்களோட அந்த ஜியாரத்தை முடித்து விட்டு மஸ்ஜித் நபவிக்கு வந்து ஒரு உரையை அவங்க ஆற்றினாங்க. அப்ப சொன்னாங்க, இதுவும் புகாரில வர ஹதீஸ், ஒரு அடியானை அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வை சந்திக்க விருப்பமா அல்லது இந்த உலகில் வாழ விருப்பமா என்று அவரிடம் ஒரு விருப்பம் கோரி இருக்கிறான். எப்படி சொல்றாங்க, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை முடித்துக் கொண்டு ரப்பை சந்திக்க விருப்பமா அல்லது இந்த உலக வாழ்க்கையை வாழ விருப்பமா என்று விருப்பம் கோரினான். அந்த அடியானோ அல்லாஹ்வை சந்திப்பதையே தெரிவு செய்து கொண்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டு போறாங்க. சஹாபாக்கள்லாம் இருந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு ஆக பின்னுக்கு தான் இருந்தாங்களா ஆண்டு பேசுற போது. அபூபக்கர் அவங்க மட்டும் தேம்பி தேம்பி அழுதார்கள். சஹாபாக்கள் சொல்றாங்க, யாரையோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யாரோ ஒரு அடியானை பற்றி சொல்கிறார்கள், அந்த அடியான் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புவதாக சொல்கிறார்கள், இவர் ஏன் அழுகிறார்? பிறகு நாம் விளங்கிச்சாம், அந்த அடியான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கதான். அவங்களிடம் இந்த வாழ்நாள் முடிவு நெருங்கி விட்டது. நபிமார்களிடம் விருப்பம் கோரப்படும், வாழ விருப்பமா மரணிக்க விருப்பமா, அது நபிமார்களுக்கு மாத்திரம் உள்ள சலுகை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுத்து அறிவித்து விருப்பம் தெரிவித்து விட்டார்கள், நான் மரணிக்கத்தான், அல்லாஹ்வை சந்திக்க விருப்பம் என்று சொல்லிவிட்டார்.
இந்த வார்த்தையின் யதார்த்தத்தை அவ்வளவு சஹாபாக்களுக்குள்ளும் அபூபக்கர் அவனுக்கு மாத்திரம்தான் விளங்கிச்சு. அழுதாங்களா? அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் அந்த அழுகையை சமாளிக்க அந்த இடத்துல சொன்னாங்க, நிச்சயமாக இன்ன மின் அமன்னின் நாஸி அலைய. அந்த இடத்துல ஏன் அதை சொல்றாங்கன்றால் அதுக்கு பின்னால ஒரு யதார்த்தம் இருக்கிறது. அந்த கட்டத்துல ஏன் அப்படி சொன்னார்கள்? அபூபக்கரை அழ வேண்டாம் என்றதோட மாத்திரம் நிறுத்தி இருக்கலாம், அதோட நிறுத்தல. சொன்னாங்க, உங்களில் எனக்கு மிகவும் துணையாக உதவியாக தன் செல்வத்தாலும் உயிராலும் பொருளாதாரத்தாலும் எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர் அபூபக்கர் அவர்களாகும். நான் ஒரு ஹலீலங்கிற ஆக உச்ச நிலையில் நேசிக்கிற அன்பு வைக்கிற ஒருவர். ஹலீல் என்றால் அதுக்கு அங்கால அன்பு மரியாதை இல்லை, அப்படியான ஒருவருக்கு தான் ஹலீல் என்பது. அந்த இடத்தில் வைத்து இந்த உலகில் மனிதர்களில் யாரை நான் வைத்து பார்ப்பதாக இருந்தால் அபூபக்கர் அவர்களைத்தான் நான் பார்ப்பேன் சொல்றேன். ஆனால் அப்படி மனிதன் மனிதனை நேசிக்க முடியாது, அது அல்லாஹ்வை மாத்திரம்தான் அப்படி நேசிக்கலாம். பிறகு சொன்னாங்க, இந்த பள்ளிவாசலை சுற்றி இருக்கிற சிறு சிறு கதவுகள், நுழைவாயில்கள் ஒவ்வொரு சஹாபாக்களும் வச்சிருந்தாங்க. மஸ்ஜித் நபவியில இரு ஓரங்களிலும் உள்ள சுவர்களில் சின்ன சின்ன நுழைவாயில் அவசரமாக பள்ளிவாசலுக்குள்ள வார்த்தை பல சஹாபாக்களுக்கு இருந்தது. முக்கியமான சஹாபா அபூபக்கர் அவர்களுக்கும் இருந்தது. சொன்னாங்க, எல்லா கதவையும் அடைத்து விடுங்கள், அபூபக்கர் அவர்களுடைய கதவை மாத்திரம் விட்டு விடுங்கள் சொன்னாங்க. அந்த வசியத் இன்றளவிலும் பாதுகாக்கப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். அன்று திறக்கப்பட்ட அடைக்கப்படாத நீக்கப்படாத அந்த நுழைவாயில் இன்று நீங்க பார்க்கலாம். மஸ்ஜித் நபவிக்கு போனால் அதே பேர்ல ஹௌஹத்து அபூபக்கர் என்று அழகாக அந்த நுழைவாயில் அடிக்கப்பட்டிருக்கிறது. மேல் இன்றளவிலும் அது பாதுகாக்கப்படுகிறது. அது அபூபக்கர் அவர்களுக்கு நபி கொடுத்த மரியாதை, கௌரவம், இஸ்லாத்தில் இந்த உம்மத்தில் அவர்களுக்கு இருக்கிற இடம், அதை காலாகாலமாக எல்லா அரசுகள் மாறினாலும் அந்த மரியாதை பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்பதை அந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது. அப்ப இதற்கு அடுத்ததாகத்தான் அபூபக்கர் அவர்களுடைய இறுதிக்கட்டம் என்றால் நபியின் வாழ்வில் இறுதிக்கட்டம். நபி அவர்களுடைய இறுதி நாட்களில் அபூபக்கர் அவர்களுடைய அந்த பங்களிப்பு, அதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 10 தினங்களாக இறுதியாக நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். நோய் என்றால் காய்ச்சல் மாத்திரம், காய்ச்சலும் தலைவலியும் தான். அபூபக்கர் அவர்கள் பக்கத்தில் இருந்தாங்க, அடிக்கடி பார்த்து வருவார்கள். ஆயிஷா வீட்டுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக தங்கியிருந்தார்கள். இப்ப நான் ஏற்கனவே சொன்ன விஷயமும் தனக்கு பின்னால் அபூபக்கர் அவங்கதான் என்கிறத சூசகமா சொல்லி போட்டு, தான் மரணித்தால் தலைமைத்துவம் மிக தகுதியானவர் அபூபக்கர் அவங்கதான் என்கிறது தெளிவாகுது. அந்த இடத்துல சொல்லி போட்டார், திடீரென சொல்றாங்க அவங்கள பத்தி. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காய்ச்சல் தான், ஆனா தொடர்ந்து அவங்க தான் தொழுவித்து கொண்டிருந்தாங்க. இதுவும் சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிமில் ஆயிஷா அவங்க அறிவிக்கிறாங்க மிக தெளிவா. ஒரு நாள் இப்படித்தான் இஷா தொழுகை, மரணிப்பதற்கு ஒரு 5 அல்லது 6 நாட்களுக்கு முன்னால் இஷா தொழுகை. இஷாவை லேட் பண்ணி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவாங்க. தொழுறதுக்கு எழுந்தாங்க, முடியல. உது செய்துட்டு எழுந்தாங்க, முடியல. மயங்கி விழுந்துட்டாங்க. சொன்னாங்க, எனக்கு இந்த துணி துவைக்கிற பெரிய மரத்திலான பெரிய சட்டி போன்று பாத்திரம், அதுக்குள்ள நிறைய தண்ணியை ஊற்றுங்க மனைவிமார்கிட்ட சொன்னாங்க. அதுல நிறைய தண்ணியை ஊற்றி அதுல குளிக்கிறவங்க உடம்ப கழுகி கொண்டாங்க முழுமையா, உஷ்ணத்தை தணிக்கிறதுக்காக உதவி செய்தாங்க. எழுந்தாங்க, மயங்கிட்டாங்க. எழுந்த உடனே கேட்டாங்க, அசல்ல நாஸ், மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா? இல்ல யா ரசூலல்லாஹ், இல்லை, அவர்கள் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படி 3 தடவை வுது செய்தாங்க, எழுந்தாங்க, மயங்கி விழுந்தாங்க.
மூணாவது தடவை மயக்கம் வந்தவுடன் கேட்டாங்க, அசல்லன்னாஸ், மக்கள் தொழுது விட்டார்களா? இல்லை யா ரசூலுல்லாஹ், அவர்கள் உங்களை எதிர்பார்த்திருக்கிறார்கள். இப்பதான் சொன்னாங்க, முரு அபூ பக்ரின் ஃபல்யுஸல்லி பின்னாஸ், அபூபக்கர் அவர்களுக்கு சொல்லுங்கள் மக்களுக்கு தொழுகை நடத்துமாறு கட்டளையிட்டார். இது என்னத்தை காட்டுது? தான் என்று ஒரு நபி நின்று அவர்கள் உயிரோடு இருக்க, பக்கத்தில் இருக்க, இந்த உம்மத்துக்கு வழி நடத்துகிற தகுதி அவங்க எல்லாட்டு பிரச்சனை இல்லை, உயிரோடு இருக்கிறாங்க. அந்த தகுதி இந்த இஸ்லாத்தில் அபூபக்கர் அவர்களுக்கு தான் என்கிறத அது உணர்த்துகிறது. சுருக்கமாக சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அடுத்த வகுப்பில் நாம் இதன் தொடரை தொடர்வோம். இப்ப ஆயிஷா நாயை நுணுக்கமனால் அவங்க பார்த்தாங்க, நபி நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க. இந்த நேரத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வாப்பா அந்த இடத்துல, நபி நின்ற இடத்துல நின்று தொழுவித்தால் அவங்களோட வயசுக்கேற்ற யோசனை, ஆனால் நுணுக்கமானது, தூர நோக்கூடியது. சில வேளை நபி இந்த நோய்வாய்ப்பட்டு இந்த நோயில் மரணித்து விட்டால் மக்கள் பேசுவார்கள், நபி இருக்கக்குள்ள அவர் நின்று தொழுவித்தார், நபியும் மௌத்தா போயிட்டாங்க. அவங்களோட வயசுக்கு யோசிச்சாங்க. அபூபக்கர் அவர்களை ஒரு துச்சகுணமாக பார்ப்பார்களோ என்று ஆயிஷாவுடைய மனசுல படுது. இது வாப்பாக்கு ஒரு வரலாற்றில், அது நபி இருக்கக்குள்ள, உயிரோடு இருக்கக்குள்ள அவங்களோட இடத்துல நின்று தொழுவிச்சார் மனுஷன், நபி மௌத்தா போயிட்டாங்க என்று ஒரு சிலர் சும்மா மனுஷன் தானே அப்படி ரெண்டு வந்துருமோ, வரலாற்றுல பெரிய ஒரு தவறாக பார்க்கப்படுமோ, குறையாக வருமோன்னு பயந்தாங்க. அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அபூபக்கர் ரஜுலுன் ரகீக், அவங்க சாஃப்டானால மென்மையானவங்க, நீங்க நின்ற இடத்துல இருந்து தொழுவிக்க முடியாது, அவர் அழுது விடுவார், தொழுவிக்கிற சத்த மக்களுக்கு கேட்காது, அவங்க வானாம். உமர் தைரியமானவர், உமரை சொல்லுங்க தொழுவிக்கட்டும். யாரு சொன்ன? ஆயிஷா நாயகி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை, அபூபக்கர் தான் தொழுவிக்கணும். ஆயிஷா நாயகி ஹப்சாவை கூப்பிட்டு சொன்னாங்க, ஹப்சா நீங்களும் சொல்லுங்க. உமர் இல்ல, அபூபக்கர் அவங்க இல்ல, அவங்க ரொம்ப பலவீனமானவங்க, அழுது விடுவாங்க, உமர் தொழுவிக்கட்டும். ஹப்சா சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னகுன்ன ஸவாஹிபு யூசுப், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை திசை திருப்ப நினைத்த அந்த பெண்களை போன்று நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்துல வர விஷயத்தை சொல்றாங்க, என்னை திசை திருப்ப வேண்டாம், ஒன்றை சொல்லி இன்னொன்றை நீங்கள் சாதிக்க பார்க்கிறீர்கள். அந்த இடத்துல சொன்னாங்க, யஅல்லாஹு வ ரசூலு, அபூபக்கர் அவங்க தான் தொழுவிக்க வேண்டும், அதைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான், அவன் தூதர் விரும்புகின்றார்கள் என்றார். பிறகு அடுத்த நாள் மறுநாள் ஆயிஷா நாயிட்ட சொன்னாங்க, அபூபக்கரையும் ரலியல்லாஹு அன்ஹு, இதுவும் புகாரி முஸ்லிம்ல வர ஹதீஸ், அவங்களோட மகனார் அப்துல் ரஹ்மானையும் கூப்பிடுங்க, நான் ஒரு லெட்டர் எழுத போறேன், ஒரு சாசனத்தை எழுத போறேன், ஏனென்றால் எனக்கு பயமாக இருக்கிறது, யாராவது வந்து வயத்தமன்ன முத்தமன்னின், அதிகாரத்துக்கு ஆசைப்படலாம், வயஅல்லாஹு வ ரசூலுஹு இல்ல அபூபக்கர், அல்லாஹ்வும் அவன் தூதரும் அபூபக்கர் தான் என்றே விரும்புகிறார்கள் சொன்னாங்க, தெளிவா சொன்னாங்க. ஆனால் இந்த உம்மத்தை சோதிக்கிறதுக்காக இருக்கலாம், அந்த சாசனம் எழுதப்படாமல் சில காரணங்கள், அந்த இடத்தில் ஏற்பட்ட சலசலப்பு, மக்கள் அதிகம் வந்த காரணத்தினால திசை திருப்பப்பட்டு விட்டது, நபி காய்ச்சலின் அகோரத்தால திசை திருப்பப்பட்டு விட்டது. இல்லைன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி கொடுத்திருப்பார். இவ்வளவு தெளிவாக அபூபக்கர் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால சமூகத்தை வழி நடத்துவார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாகவும் இந்த அளவுக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்பது இந்த செய்தியெல்லாம் காட்டுகின்றது. இப்படி அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் விஷயத்துல குறிப்பாக இப்படியான மூத்த சஹாபா, இந்த உம்மத்தின் முதல் மனிதர் அபூபக்கர் அவர்களுடைய வரலாற்றை நாம் ஆழமாக
தெளிவாக ஆதாரங்களுடன் விளங்கியிருக்க வேண்டும். அப்பதான் சில ஃபித்னாக்களின் போது நாங்கள் உறுதியாக தெளிவாக இருக்கலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அவனையும் அவன் தூதரையும் அவன் தூதருடைய தோழர்களையும் விரும்புகின்ற நல்லடியார்களாக மோமீன்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹ்.